இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ 1969ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 1975ஆம் ஆண்டு முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டாவை விண்ணில் இருந்து ஏவுறாங்க. இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பலதரப்பட்ட செயற்கைக்கோளை விண்ணில் ஏவிருக்காங்க. தகவல் தொடர்பு சாதனங்கள் எல்லா மக்களுக்கும் கிடைக்கும்ன்ற முறையில இஸ்ரோ விஞ்ஞானிகள் பல விஷயங்களை மேற்கொண்டிருக்காங்க. சார்பில் செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டு பேரிடர்களை கண்காணிப்பது, நிலவுல முதல்ல தண்ணீர் இருப்பதற்கான மூலக்கூறு இருக்குன்னு சொன்னவங்க இஸ்ரோ விஞ்ஞானிகள் தான். அது ஒரு பெருமைக்குரிய விஷயமும் கூட. 2035ஆம் ஆண்டு விண்வெளி மையம் அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுகிட்டு இருக்கு. கடந்த ஜனவரி மாதம் 2 செயற்கைக்கோளை அனுப்புனாங்க. இந்த 2 செயற்கைக்கோளும் தனித்தனியா பிரிச்சு சாதனையும் படைச்சிருக்காங்க. இந்த மாதிரி சாதனை படைத்த நாடுகள்ல இந்தியா 4வது இடத்துல இருக்கு. கடந்த ஜனவரி மாதம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தங்களுடைய ஸ்ரீஹரிகோட்டாவில இருந்து 100வது ராக்கெட்டை அனுப்புனாங்க. அது ஒரு பெரிய விஷயமும் கூட. இந்தியா அமெரிக்கா இணைந்து வர்ற ஜூலை மாசம் புதிய செயற்கைக்கோளை விண்ணில் ஏவ போறாங்க. இதனால தகவல் தொடர்பு இன்னும் மேம்படும். செல்போன் சேவை, இணையவழி சேவை, டிடிஹெச் இப்படி தகவல் தொடர்புல பல மேம்பட்டு இருந்தாலும் இன்னும் அடுத்த ஸ்டேஜ் நோக்கி இந்தியா மேம்படும். இஸ்ரோ விஞ்ஞானிகள் இது போன்ற தொடர்ச்சியான சாதனைகள் செய்யறப்ப வருங்கால இளைஞர்களுக்கு அது ஒரு ஊக்க சக்தியா மாறும்.